அந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மூத்த காரியகர்த்தர்களே, மாவட்டத்துடைய பொறுப்பாளர்களே, மாவட்டத்துடைய பொறுப்பாளர்களே, ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்களே, ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் காரியகர்த்தர்கள் களத்தில் வேலை செய்யக்கூடிய சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்கள் இடையே முடித்தார்கள். உங்கள் அனைவருக்கும் இடையே பணிபுரிகிறேன். ரொம்ப சுருக்கமாக முடிச்சேன். நம்ம முதுகுளத்தூரை பற்றி மட்டும் ரெண்டு விஷயம். முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதியில 2014 அதிமுக தனியா, திமுக தனியா, காங்கிரஸ் தனியா, கம்யூனிஸ்ட் தனியா, தனித்தனியா நிற்கும் போது எம்பி எலெக்ஷன்ல நான் நிற்கிற காலத்துல முதுகுளத்தூர்ல 46,000 ஓட்டு. அன்றைக்கு இந்த அளவுக்கு காரியகர்த்தர்கள் நமக்கு கிடையாது. மிக பெருமையாக இருக்கிறது. கட்சியினுடைய பார்வையிட்டு அதே மாதிரி நம்முடைய காரியத்தோடு கட்சியோடு இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் கலந்துக்கிறது, அது இந்த மாதிரி தாய்மாரி கலந்துக்கிறது பெரிய விஷயம். ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துகளெல்லாம் பார்க்கறதுக்காக நான் வந்து எல்லா பூத்துகளை பார்க்க போறோம். பெரும்பாலான பூத்துகள்ல பூத்தியை கிடையாது. முதுகுளத்தூர் பூத்துல சகோதரி மங்களேஸ்வரி அவங்க மட்டும் இருக்காங்க. கூட 2 பேர் போயிட்டாங்க. அவங்க ஒரு ஆளா நின்று எல்லாருக்கும் சண்டை போட்டு இருக்காங்க. யாராலையும் தடுக்க முடியல. அங்க நடக்கிற அக்கிரமங்களை பார்க்கும்போது சித்தமெல்லாம் அவங்க ஊர் போனாங்க, அவங்களால தடுக்க முடியல. இது நிதர்சனமாக முதுகுளத்தூர் நடந்த விஷயம். பெரும்பாலும் பூத் கமிட்டி கிடையாது, நம்முடைய கிளைகள் கிடையாது. அப்படி நமக்கு வேற அந்த அளவுக்கு கீழே போகாத நேரத்தில் நம்ம 46,000 ஓட்டு இந்த தொகுதி. அப்ப களம் எப்படிப்பட்ட களம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் நமக்கு வந்து நம்ம கூட இருக்காங்க. நமக்கு நமக்கு ஓட்டு போடணும். மோடியினுடைய நம்முடைய ஆட்சியின் ஏற்றங்கிற மாதிரி எண்ணம் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அது நம்ம பயன்படுத்துறதுக்கு இவ்வளவு காரியகர்த்தர்கள் வந்து சேர்ந்துட்டோம். நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பான ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி நமக்கு அமைந்திருக்கு. இந்த நேரம் நம்முடைய தலைவர்கள்லாம் சொல்ற மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக அதனால நம்ம பணி ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம களத்திலுள்ள கடற்கரை வந்து மிக தெளிவாக நம்மளுடைய ஊரில் வந்து இருக்கக்கூடிய வேலைக்கு தெளிவாக இருந்து மக்கள் மத்தியில் நம்ம செல்வாக்கு நமக்கு இருந்ததுதான் தாமரப்பூருடைய மனதை பதவிதான் நிச்சயமாக இந்த தொகுதியில பாஜக தெரிந்ததற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ராமநாதபுரம் தொகுதியினுடைய நவாசன் ஒரு ஊர் இது. நவாசன் ஊர் இந்த தொகுதியில இருக்கு. முதுகுளத்தூர் தொகுதியில இருக்கு. முதுகுளத்தூர் சட்டமன்றம் தானே. முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில இருந்து இந்த ராமநாதபுரம் மாநிலத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக வந்து சபாபதி இருக்காரு. தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? படிச்சீங்களா? என்ன பண்ணாரு? மோடியை கேட்கிறாரு. இந்த ஊருக்காரருக்கு மோடியை நான் கேட்பேன், நான் கேட்கிறேன்.
நம்ம என்ன செய்யறது? நம்ம வேலை என்ன? நம்ம வேலை என்ன? மோடியை ஜெயிக்க வைக்கிறதா அது வந்து மறுபடியும் நீங்க ஒவ்வொருத்தரையும் கேட்கிற ஒவ்வொருத்தரும் மோடியினுடைய பிரதிபலிப்புகள் நம்ம ஊரை நம்ம தான் மோடி, நம்ம ஊரை நம்ம தான் அமைச்சர். இப்படி ஒரு சவால் இந்த ஊர்ல இருந்து ஒரு சவால் இருக்கிறது. இந்த சவால் நாம ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்வதா இருக்கு? யார் ஏற்றுக்கிற சவால் சொல்ல? யார் இந்த வகையில இந்த தொகுதியில இனி ஒரு சந்தர்ப்பம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியோ அல்லது முஸ்லிம்களோ யாராவது கூட்டணியோ ஜெயிக்கப்படலாமா? சவாலை நீக்கி போயிருமா? நாமக்கை நீக்கி போட்டுமா? இந்த மனசில் வச்சுட்டு அப்படிப்பட்ட ஒரு சவால் இந்த சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்திருக்குது. இதை இந்த சவாலை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக நாம பணியாற்றணும். அதுக்காகத்தான் நம்மளுடைய பகுதி எப்படி பகுதியோ நாம் ஸ்ட்ராங்கா இருந்தா நமக்கு நாளைக்கு கூட்டணியிலே நமக்கு கேட்க முடியாது. அப்படியா இருந்தாலும் நமக்கு எப்ப மரியாதை அதனால நம்ம சக்தி வாய்க்கிறதாக ஆகணும். நம்முடைய சக்தியோடு நம்முடைய விலைகள் வந்து பாராட்டணும். நம்முடைய காரியக்கூடிய வேலை மிக 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 அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்மளால இந்த தொகுதியை நாம நமக்கு மரியாதை நமக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நம்முடைய காரியங்களுக்கு அங்கீகாரம். அங்கீகாரத்தை அந்த ஒரு சக்தியை நாம் வளர்த்து வேண்டும். அதுக்காக தான் இந்த சொல்றாங்க. களத்தில் வந்து செயல்படுத்தி நம்ம மரத்தை